மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சொல்லிடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி. இன்று நமது நிகழ்ச்சிக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு தேமுதிக திமுகவோட கூட்டணியில் இணைஞ்சிட்டாங்க. அதை நம்ம செய்திகளில் பார்த்தோம். இன்னைக்கு கிழமையே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. முக்கியமாக காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க திமுக கூட்டணியில் அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட இருக்கு. உங்களுடைய பதில் எப்படி? காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்குதுன்னு யார் சொன்னா? ஏன் சார் திமுக கூட்டணியில் தான் சார் இருக்காங்க? காங்கிரஸ் திமுக கூட்டணிலேருந்து தாவேகா கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போ போகிறாங்கன்னு தெரியாது. நீங்கள் கேசி வேணுகோபால் வந்தார், ஏதாவது சொன்னாரா? அவர் இங்கே வந்துட்டு கூட்டணி பற்றி தான் கேட்டாங்க. என்ன சொன்னார்? நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், யாரும் கூட்டணி பற்றி பேசினால் நடவடிக்கை எடுப்போம், கூட்டணி என்பது பற்றி இறுதி முடிவை ஹைகமாண்டு ராகுலும் கார்கேவும் எடுப்பார்கள். இதெல்லாம் சொன்னார். என்ன சொல்லியிருக்கணும்? அகில இந்திய பொதுச் செயலாளர் தானே. நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், இந்தியா கூட்டணியில் தான் திமுக இருக்கிறது, தமிழ்நாட்டில் பாஜக என்டிஏ கூட்டணியை எதிர்த்து நாங்கள் திமுக கூட்டணியோட களம் காணுவோம், இந்த கூட்டணி வலுவாக இப்படி தானே சொல்லணும். கண்டிப்பாக சொல்லியே. அன்னைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இவர் பேசுகிறாருல மாணிக் தாக்குறதெல்லாம், அதெல்லாம் கிட்டத்தட்ட உண்மை. நான் விசாரித்த வரைக்கும் அவர்கள் கிட்டத்தட்ட தாவேகா கூட பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கிறாங்கன்னு. திமுக இந்த இதில் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு அலட்சியமாக கையாளுது. 2016 எப்படி மற்ற கட்சிகளை அலட்சியமாக கையாண்டாங்களோ அதே மாதிரி ஒரு அலட்சியத்தோடு கையாளுறாங்க. அதனுடைய விளைவு தாவேகா காங்கிரஸ் கூட ஒரு இதை பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் இவங்கள இழுத்து போட்டதே நீங்கள் பாருங்களேன். 2 நாளைக்கு முன்னே எனக்கெல்லாம் வந்த தகவல் இங்கே பேசிட்டாங்க, ஓகே சீட்டு கீட்டு எல்லாம் ஓகேன்ட்டாங்க. நான் வேறு கேட்குறேன், என்னங்க இந்த மாதிரிலாம் இருக்குது, போடலாமா நம்பி? ஏங்க போடலாங்க, நீங்கள் என்னங்க அவங்க பேசியாச்சுங்க எல்லாம் பண்ணியாச்சுங்கன்றாங்க. சரி வரலாம், பேசியிருக்கிறார்கள், இப்படி போடுறோம். திடுதிப்புன்னு பார்த்தா இங்கே போய் நிற்கிறாங்க. அது நிற்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் இந்த பிரச்சனை ஓடுது. காங்கிரஸ் கூட்டணி விட்டு வெளியேறுகிறது, தாவாக்காவுடன் கைகோர்க்கிறதுன்னு. அப்போ 2 நாள் இதில் பத்திரிகையாளர் சில பேர் பேசும்போது காங்கிரஸுக்கு மாற்றாக கொண்டு வருகிறாள், பேரிடி அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. காங்கிரஸுக்கு மாற்றாகனா காங்கிரஸுக்கு இருக்கிற ஓட் பேங்க் என்ன, தேமுதிக இருக்கிற ஓட் பேங்க், இதெல்லாம் கம்பேர் பண்ண நான் பேசலையேங்க. நான் இப்போ சில பத்திரிகையாளர் தானே சொன்னேன், அவங்கள தான் கேட்கணும். பேரிடி அப்படிலாம் பேசுனாங்க. காங்கிரஸ் இல்லாத திமுக நீங்கள் நினச்சி பாருங்கள், வலுவிழந்த திமுகன்னு வாங்க. கட்சியிலே பெரிய கட்சி காங்கிரஸ் கூட திமுக கூட இருக்கிறது காங்கிரஸ் தான். அப்போ காங்கிரஸே இல்லை அப்படின்னா திமுக ஒன்றும் இல்லைன்னு 3வது இடத்துக்கு போட்டி நடக்கும். கண்டிப்பாக தாவேகாக்கும் திமுகவுக்கும். அப்போ காங்கிரஸ் இல்லைன்னா சிறுபான்மை மக்களுக்கு எதிர்ப்பான ஒரு ஆதரவான ஒரு மனநிலை இருக்குல்ல, அது முதல்ல அடிப்படும். பாஜக எதிர்ப்புன்னா நீங்கள் காங்கிரஸை வச்சுக்கிட்டு இருந்தால் தான் நீங்கள் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியும். சிறுபான்மை மக்கள் பட்டியலின மக்கள்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உங்கள் கூட இருந்தால் தான் அந்த மரியாதை இருக்கும். காங்கிரஸே இல்லைன்னா அது வேறு மாதிரி ஆகும். ஏற்கனவே விஜய் பாதி ராவின்னு போயிட்டார். எங்களுக்கு மட்டுமே சிறுபான்மைன்னு சொன்னாங்களா, அதில் பாதி ராவிட்டார் அவர். இப்போ காங்கிரஸும் போச்சுன்னா கிட்டத்தட்ட முடிச்சு விட்ட மாதிரி. அப்போது உளவியல் ரீதியாகவே காங்கிரஸ் இல்லையா, இந்த கட்டன் இப்போ பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடுச்சுப்பா தாவேகா. நம்ம கூட என்னமோ நினச்சோம், இப்போ இவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க, இவங்க 3வது இடத்துக்கு போயிட்டாங்களான்ற மாதிரி ஆகிடும். ஏற்கனவே திமுக ஓட்டை பிரித்து வச்சுக்கிட்டு இருக்காரு விஜய். காங்கிரஸும் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 3வது இடம்ன்றது, அது எந்த 3வது இடம்ன்றது தான் போயிடும். அதுதான் இன்றைக்கி பெரிய டாக்குன்றது. அதை மாற்றுறதுக்கு டக்குன்னு அந்நியாரே வாங்க அப்படின்னு ஒரு ஷோ காமிக்கிறாங்க. ஷோ காமிக்கிறது தானே வேலையை, எப்போவுமே ஷோ தான் காமிப்பாங்க. சார். இப்போ 2016 பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் நல கூட்டணின்னு ஆரம்பித்து அதில் பார்த்தீங்கன்னா வைகோ, மதிமுகவும் விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் சேர்ந்துருந்தாங்க. அதில் ஜிகே வாசனை விட்டீங்க. ஓகே, ஜிகே வாசனை. இப்போ எல்லாருமே சேர்ந்து மக்கள் நல கூட்டணி சொல்லி ஆரம்பித்தாங்க. அதில் முக்கியமாக முதல் வேட்பாளராக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இது பண்ணி, அது மக்கள் பக்தியில் பெரிய அளவில் போயிருந்தாலும் ஒரு 6.1% ஓட்டுன்னு நினைக்கிறேன். அந்த அளவில் தான் அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய தோல்வியை கொடுத்தது. யாருக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்ததுன்னா முக்கியமாக திமுகவுக்கு தான் தோல்வியை கொடுத்துருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வைகோ இருக்கிறாரு, திருமா இருக்கிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க. இன்றைக்கி எக்ஸ்ட்ரா திமுக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. 2ஆம் மக்கள் நல கூட்டணியா அப்படின்ற மாதிரி இருக்கே சார். அதே தேமுதிக இருக்கிறாங்க. இது எப்படி பார்க்கணுன்னா, இவர்களும் ஒரு கூட்டணி, நாங்கள் தான் ஆட்சி பிடிப்போம்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. விஜய் வந்த பிறகு 2வது இடத்துக்கு யாருன்றது ஒரு இது வருது. இந்த கேப்பு விஜய் பிரிக்கிற வாக்குகள் ப்ளஸ் இவர்களுடைய பிரச்சனையில் அறுவடை செய்கிறது, என்டிஏ கூட்டணி அறுவடை பண்ணணுன்றது தான் என்னுடைய கணிப்புலாம். பெரும்பாலும் அதை பலரும் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ காங்கிரஸ் அங்கே போகுது, இவங்க இங்கே வர்றாங்கன்னா இதில் யார் மக்கள் நல கூட்டணின்றதே பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் 2016 இந்த மாதிரி தவறை பண்ணார்.
கரெக்டாக ஜெயிக்கிற நேரத்தில் அவர் பழம் நழுவி பாலில் விழுந்துன்னு பேசிலாம் வச்சுருந்தாப்புல. கடைசி தாரில் விழுந்துருச்சு. தள்ளி விட்டாங்களே அந்த பழத்தை பிடிச்சி தள்ளி விட்டாங்க. அதெல்லாம் தானாலாம் உள்ள நாங்கள் வந்து இப்படி நிற்கிறோன்னு போய் அவங்கள்ட்ட போய் உரண்டை இழுத்துட்டு வந்தாங்க. ஏற்கனவே விஜயகாந்துக்கு செம கடுப்பில் இருந்தார். இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோன்னா அவர் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் மக்கள் நல கூட்டணி போகிறேன்னு போயிட்டார். அதனுடைய விளைவு என்னென்னா 202 200 சீட்டுன்னு சொல்லியிருந்த இவங்க ஒன்றும் இல்லாமல் போனாங்க. அப்போது ஒரு விஷயத்தில் எப்படி நடவடிக்கை எடுக்கணும், எப்படி கொண்டு போகணுன்றதில் கூட அடிப்படை விஷயங்கள் அவருக்கு ஸ்டாலினுக்கு அவர் ஒரு தலைவராக தெரியாது. திருமாவளவனும் சொல்லியிருப்பார்ல, நாங்கள் 200 தொகுதி நிற்க போகிறோம், நீங்கள் வெளியே போய்ங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு. இது திருமாவளவனுக்கே மிஞ்சி போனால் 10 சீட்டுன்னு வச்சிங்களேன் அன்னைக்கு, இன்றைக்கி இல்லை. அப்போது இவர் ஒரு 40-45 சீட்டு கட்டிருந்தார் தேமுதிக. அதை கொடுக்க விரும்புவாங்களா? அதுக்கு தான் வம்பு இழுத்து, அப்பாவே விரும்பினாலும் மகன் சைடு வம்பு இழுத்து வெளியில் அனுப்பிச்சி விட்டாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட அதே மைண்ட் செட்டில் இருக்காங்க. காங்கிரஸ் போயிட்டோம், 25 தொகுதி கேட்குறாங்க, போட்டோம், இவங்க தேமுதிக வரட்டும், ஒரு 5ஓ 8ஓ 10ஓ கொடுத்துட்டோன்னா நமக்கு 15 சீட்டு மிச்சம், இப்படி கணக்கு போடுறாங்க. இந்த எண்ணிக்கை, வாக்கு எண்ணிக்கை இதெல்லாம் தப்பான கணக்கு. இவங்க கூட இருக்கிறது எல்லாம் பாருங்களேன், இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் எல்லாம், சார் போங்க சார், விஜய் மாதிரி நடங்க சார், இப்படி. இப்போ லேட்டஸ்ட்டாக விஜய் இது சின்னவரை கூட மாற்றி உதயண்ணான்னு கூப்பிடணுன்ற அளவுக்கு இவங்க ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஆட்சியை பிடிக்கணும், மக்கள்கிட்ட போய் சேரணும், அது கிடையாது. பேரை மாற்றணும், பைக்கு ஓட்ட வைக்கணும், இந்த தவள் சுற்றணும், இப்படி. இதை ஏன்னு கேட்கவும் மாட்டேங்கிறாங்க இவங்க. அப்போது சார் இந்த மாதிரி காங்கிரஸை விட்டுட்டிங்கன்னா சிக்கலாகிடும் சார் அப்படின்னா அது சொல்கிறதுக்குலாம் யாரும் இல்லை. திருப்பி என்ன சொல்கிறாங்க, போனால் போட்டோம், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கும் நம்ம, அப்படி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இருக்காங்க இந்த முத்துக்கு முத்தாகன்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா, நான் கூட ட்விட்டரில் போட்டேன். அந்த மாதிரி பாட்டு பாடி சேர்ந்துட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு நாளை நமது எம்ஜிஆர் மாதிரி தனியாக நிற்கிறாப்புல, யார்? ஜிகே வாசன். அவர் அங்கே இருக்கார். ஆனால் மற்ற எல்லாம் எங்கள் பாட்டு பாடி சேர்ந்துட்டாங்க. இது எல்லாம் ஓகேங்க, 8 சீட்டு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு அடிச்சுக்கோம், சொத்து பிரச்சனை மாதிரி. கண்டிப்பாக சார். நாங்கள் எத்தனை வருஷமாக நாங்கள் வந்து இங்கே அடிமையாக நாங்கள் சிலுவை சுமந்துட்டு இருக்கிறோம். நேற்று வந்தவங்களுக்கு இந்த கம்பெனியில் ரொம்ப வருஷம் இருப்பான், அவனுக்கு சம்பளம் கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக. அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் 4 கம்பெனி போய்ட்டு வந்திருப்பான், அவனுக்கு பார்த்தா சம்பளம் 2 மடங்கு இருக்கும். டே என்னடா இது, என்னை விட நான் அப்படி வேணா, நீ இங்கேயே கடந்துட்ட, நான் பார்த்தியா சுற்றிட்டு வந்துட்டேன், நீ 10th ஃபெயிலு, நான் 8th பாஸு அப்படின்வான். அந்த மாதிரி இப்போது இவங்க அப்படி சுற்றிட்டு வந்துட்டாங்களா, இவங்களுக்கு இப்போ 8 சீட்டோ 10 சீட்டோ கொடுத்தா திருமாவளவன் இடதுசாரிகள்லாம் என்ன பண்ணுவாங்க? அப்போது அது ஒரு பிரச்சனை இவருக்கு ஓடுது. நான் திரும்ப சொல்கிறேன்ல, பேட்டில் கிரீக் பிரால் இந்த மாதம் சண்டை மாதம், அது மார்ச்சிலும் தொடருதா இல்லையா? கண்டினியூஸாக. ஆமாம், காங்கிரஸை இப்போது வெளியே போகிற கண்டிஷன் வந்துட்டாங்க. அவங்கள போய் பேசி உள்ளே கொண்டு வந்தால் தப்பிச்சிங்க, ஓரளவுக்கு ஒரு 60-70 சீட் ஜெயிக்கலாம். காங்கிரஸையும் கொண்டு வரலன்னா உங்களுக்கு முடிச்சு விட்ட கதை. தாவேகா அந்த இடத்த பிடிக்கும், 2வது இடத்துக்கு பெரிய போட்டி ஆகிடும். நீங்கள் சொன்ன மக்கள் நல கூட்டணி யாருன்னு தெரியாது, இவங்களா அவங்களான்னு, அந்த மாதிரி பிரச்சனை ஆகிடும். சார் இப்போ இந்த தேமுதிக வந்து திமுகவோட கூட்டணி சேர்ந்தது வந்து மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக கட்சியில் வந்து சீட்டே பங்கு அப்படின்னு அந்த பிரச்சனைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனால் மக்கள் மத்தியில் அவங்க மனநிலையே மாறி இருக்குன்னு தான் நினைக்கிறேன் சார். ஏன்னா முழுக்க திமுகவை எதிர்த்தவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள், தேமுதிக தலைவர். ஏன்னா அவர் கருணாநிதி அவர்களுடைய நட்போடு எனக்கு நட்பு இருக்குது, ஆனால் அவர் கொள்கை அவருடைய இதெல்லாம் வந்து எனக்கு இதாகலை. நாங்கள் எம்எல்ஏவாக இருக்கும்போது கூட கருணாநிதி ஆட்சியில் இருக்கும்போது எங்களுக்கு வந்து பெரிய இதெல்லாம் சப்போர்ட்லாம் பண்ணது கிடையாது. அவங்க என்னையா தமிழின தலைவர்னு கேட்டார். அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. தமிழின தலைவர். இப்போ தேமுதிக மொத்தமாக முறையாக திமுக கூட கூட்டணி போயிருக்கு, மக்களோட மனநிலை மாறி இருக்கு. கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய மாற்றம் சொல்கிறாங்கல்ல. இங்கே வரும்போது எனக்கு வந்து கலைஞர் தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். ஆமாம் சார், ஆமாம் சார். அப்புறம் வந்து கலைஞர் எங்களுக்கு அது பண்ணார். எங்கள் தலைவருக்கு ரொம்ப கலைஞரை பிடிக்கும், அவர் சமாதியிலோட வந்து அழுதாருன்னு. இது எல்லாமே தனிப்பட்ட இது. அதான் கலைஞர் தமிழிசை சவுந்தரராஜனோட கல்யாணம் பண்ணார், அதுக்காக அவங்க திமுகவில் இருக்காங்க. கரெக்ட். சசிகலா நடராஜனுக்கு அவர் தான் கல்யாணம் பண்ணிச்சார், அதுக்காக அவங்க திமுகவில் இருக்காங்க. அதனால் யார் அவர் காலகட்டத்தில் எவ்வளோ பேர் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பார், அதெல்லாம் கணக்கா? அப்போது இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. 2வது கல்லறையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தலைவர் விரும்பிய கட்சி அப்படின்றாங்க, அதாவது விஜயகாந்த் அவர்கள் விரும்பிய கட்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து அவர் நடிகராக இருந்தப்போ நடந்திருக்கும். அவர் தேமுதிக ஆரம்பித்தோன்னா அவர் கொடுக்குறது, அவர் ஆரம்பித்தோட அடிப்படை என்னங்க, அவரை போட்டு நோகடிச்சு அவர் மேடையில் பேசுவார். நான் மற்ற அவங்களும் எதோ போது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். நான் வம்பாடுபட்டு ஜெயிச்சது, சம்பாதிச்சது, என் மண்டபத்தை இடித்தாங்களா, என் வாழ்நாளில் நான் மறக்க மாட்டேன். இப்படியே செய்வார், போங்க நல்லா இருங்க அப்படின்வார்.
அவராது அவர் வயிறு எறிஞ்சு போயிட்டார். அவர் சொன்னார், நான் வாழ்க்கையில் நான் இதை மறக்கவே மாட்டேன், என்னுடைய மண்டபத்தை இடித்ததை. இப்படி போக வேண்டிய பாலத்தை இப்படி சுற்றிக்கிட்டு வந்து இன்றைக்கி இந்த வேலையை பண்ணி வச்சுருக்காங்க, என் மண்டபத்தை இடிச்சிருக்காங்க. அது அவரால் வாழ்க்கை முன்னும் மறக்கவே முடியல. ரெண்டாவது 2011 அவர் அதிமுகவோட கூட்டணி சேரும் பொழுது அவர் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாங்க. அவரால் உருவாக்கப்பட்டு ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லாத ஒரு நடிகர் விஜயகாந்த்னு இல்லைன்னா இன்றைக்கி வடிவேலுக்கு வாழ்க்கையே கிடையாது. அப்படிப்பட்ட விஜயகாந்தோட வடிவேலுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சோன்னே வடிவேலை கூட்டணுமோ அவர் இன்னும் டீட்டோட்டலர் மாதிரி அவர் மேடையில் பிடிச்சி இவரை பெரும் குடிகாரன்னு பேச கீழே உக்காந்துட்டு குடும்பமாக ரசித்தாங்க. ஒரு மாபெரும் தலைவர்கள்னு சொல்லிக்கிறீங்க, இந்த மாதிரி பேச விட்டு ரசிக்கிறீங்களான்னு கூட யாரும் பண்ணல. விஜயகாந்த் அவ்வளோ மட்டமாக பண்ணாங்க. நீங்கள் அவர் மக்கள் நல கூட்டணியில் இருக்கும் பொழுது அவர் கிட்டத்தட்ட உடல்நிலை பாதிப்பு ஜாஸ்தி. அந்த டைமில் அந்த பெண்கள் கூட்டத்தில் ஆண்கள் அப்போது கூட அந்த டைம்லேயும் அவர் நீ என்ன இங்கே நிற்கிற பேச்சு நிறுத்திடுறாரு, நீ போ பெண்களை இடிக்காத அப்படி போன்றாரு. அதெல்லாம் கிண்டலாக்குனாங்க. அவருடைய நல்ல எண்ணத்தெல்லாம் ட்ரால் பண்ணாங்க. கையில் ஏதோ ஒயர் தட்டுப்படுதுன்னுவார், அதை ட்ரால் பண்ணாங்க. கண்ணாடி கழட்டி இது பண்ணுவார், அதை ட்ரால் பண்ணாங்க. அப்போ விஜயகாந்தை எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அதை எல்லாமே பண்ணாங்க. மனசு நொந்து போனார் அவர். கலைஞர் மேலே தனிப்பட்ட பற்று இருக்குன்னா அது தனிப்பட்ட விஷயம். திமுகன்ற கட்சி விஜயகாந்தை என்ன பாடுபடுத்துனீங்கன்றது தான் விஜயகாந்துடைய பல மேடை பேச்சுகள் சாட்சியாக இருக்குது. இன்றைக்கி விஜயகாந்த் இருந்தார்னா கண்டிப்பாக அங்கே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இவங்களுடைய லாபம். நான் சொல்கிறேன்னே, அரசியல் கட்சி நான் பார்த்ததில்ல, எந்த கட்சியுமே எங்களுக்கு யார் அதிகம் சகாயம் செய்வாங்களோ அவங்கக்கிட்ட நாங்கள் போவோம்னு சொல்லி நான் பார்த்ததே கிடையாது. ரெண்டாவது 5 வருஷம் எதிர்த்துட்டு அதே கட்சி கூட கூட்டணி போயிட்டு நீங்கள் என்ன பேசுவீங்க? கடந்த எம்பி எலெக்ஷன் வரைக்கும் எதிர்த்துட்டு இருக்கிறீங்க. அப்புறம் என்ன பேசுவீங்க? இந்த அம்மாவுடைய வேலை என்னென்னா, காற்றடிக்கும் போது பொறி வைப்பாங்க, மழை பெய்யும் போது உப்பு வைப்பாங்க. இவங்க வேலையே அதுதான். நீங்கள் 2019 டிஎம்கே கூட்டணியில் போயிருந்தாங்கன்னா ஒரு 2 எம்பி கிடச்சிருக்கும். 21 இருந்தால் ஒரு 6 எம்எல்ஏ கிடச்சிருக்கும், ஒரு 4-5 எம்எல்ஏ கிடச்சிருப்பாங்க. ஆனால் அப்போ இந்த சைடு இருந்தாங்க. இப்போ இது லாப நஷ்டம் பார்த்து ஓட்டுறது. பையனையும் அதே ரேஞ்சு கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். இப்போ அவரும் நாளைக்கு எதாவது ஒன்றா அவரும் இதே ரேஞ்சுக்கு போவார். இதனுடைய விளைவு தான் 9.5 9 காணும், 0.5 கூட 0.7 காணும், 0.43. இதை காங்கிரஸுக்கு பேரிடி ஆய்வுன்னு உருட்டுறாங்க. அதனால் ரொம்ப பேர் சொல்லுவாங்க, அவங்க வந்ததுனால திமுகவுக்கு பலம் பலகீனம்லாம் மக்கள் இவங்களை எப்படி பார்க்குறாங்கன்றதை பொறுத்து. மக்கள் நீங்கள் வெளியே போய் நீங்கள் யாரை வேணால் கேளுங்க, என்ன இவங்க இந்த மாதிரி லாப நஷ்டம் கணக்கு பார்த்து போகிறாங்களே, இப்படி தான் எல்லா இடத்துலையுமே பேச்சு இருக்குது. அது தேர்தலையும் எதிரொலிக்கும். மீண்டும் ஒரு தவறை பிரேமலதா செய்துள்ளார் அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்க முடியும். சரி சார், இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அடுத்தடுத்த கட்டங்கள், அதாவது காங்கிரஸ் சொல்கிறீங்க இந்த மாதிரி முக்கியமான கட்டத்தில் நிற்கிது, தாவேக்கா கூட கன்ஃபார்மாக அது போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒருவேளை போயிட்டால் என்ன சார் நடக்கும்? ஒருவேளை போயிட்டால் காங்கிரஸும் தாவேக்கா ஒரு கூட்டணி, பலமான கூட்டணின்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் பதியும். ஏற்கனவே என்டிஏ ஒரு பலமான கூட்டணி. 2வது இடத்துல யார்? இவ்வளோ நேரம் திமுக கூட்டணினா இப்போ காங்கிரஸும் தாவேக்கா கூட்டணின்னு. அவர்கள் அதிக இடங்களில் இப்போ 70 இடம் நிற்கிது காங்கிரஸ்னால் காங்கிரஸுடைய பர்சன்டேஜ் ஏறும். 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உதவின்றப்போ தேர்தலே சந்திக்காத கட்சி இது தாவேக்கா. இப்போ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவும் பொழுது அவர்களால் சில சீட்டுகளை பெற முடியும். இந்த பாதிப்பு எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அடி விழும். அதாவது மேக்ஸிமம் நான் நினச்சேன் ஒரு 60-70 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. காங்கிரஸ் அங்கே போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட அதுவும் வாய்ப்பே கிடையாது. 3வது இடத்துக்கு திமுக தள்ளப்படும். இது அடுத்த சட்டசபை, இந்த சட்டசபை தேர்தல் சொல்கிறேன். அடுத்தடுத்த விவகாரங்கள் பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் அவர்கள் சாதிப்பார்கள். பாண்டிச்சேரியில் இவர்கள் நினைக்கிற ஆட்சி அமையாது. திமுக காங்கிரஸ் நிற்கிறாங்கல்ல, தாவேக்கா காங்கிரஸ்னு போனால் ஆட்சிக்கு டஃப் கொடுப்பாங்க, இல்லை ஆட்சியை பிடிக்கிற மாதிரி போயிடும். தாவேக்காக அந்த வகையிலையும் ஒரு லாபம். அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வந்ததுன்னா நீங்கள் அந்த கூட்டணி பெரிய அளவில் நிற்கும், இவர்களை தட்டுற அளவுக்கு போயிடும். பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்ததுன்னா காங்கிரஸாக பாஜகவாக தான் நிற்கும். இவங்க சொன்னாங்கல்ல, ஏடிஎம்கே கிண்டல் பண்ண ஞாபகம் இருக்கா? யாருக்கு எந்த பிரதமருக்கு ஓட்டு கேட்குறீங்கன்னு கேட்டாங்கல்ல, அந்த கேள்வி இங்கே கேட்குற மாதிரி ஆகிடும். அப்போ இந்த மாதிரியே போயிடுச்சுன்னா நீங்கள் வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இவர்கள் இல்லாமல் போயிடும். இன்றைக்கி பல பிரச்சனைகளில் கட்டி வச்சுக்கிறாங்க, நெல்லிக்காய் மூட்டையை கட்டி வச்சுக்கிற மாதிரி கட்டி வச்சுக்குது. அவுத்து விட்டால் ஓடுறதுக்கு அப்படி இருக்குது. அப்போ இன்னொன்று சொல்கிறேன், தேனி பார்லிமெண்ட் உறுப்பினர் தங்கத்தமிழ் செல்வன் நிம்மதியாக இல்லையா? இன்றைக்கி கூப்பிட்டா வந்துடுவார் அதிமுக, அந்த மாதிரி இருக்கார். அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அவரை இங்கே கூப்பிட்டு தேனியில் நிற்க வச்சு போடியில் ஓபிஎஸ் நிற்க போகிறான்றாங்க, திமுகவில் போய் ஏதோ சேர போகிறான்றாங்க. அந்த மாதிரி கூப்பிட்டு நிற்க வச்சா தங்கத்தமிழ் செல்வன் அடிச்சிடுவார், ஜெயிச்சிடுவார்.
அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் அங்கேருந்து அங்கே போனவங்க நிம்மதி இல்லாமல் இருக்கிற கண்டிஷன் தான் இருக்குது. ஆமாம் சார், மதுரையில் கூட இப்போ மதுரையிலேருந்து மூக்க அழகிரி அவரோட ஆதரவாளர் ஒருத்தர் மன்னன் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு பாரு, ஜாயின் பண்ணார். அவர் கூட சொன்னிதான் மதுரையில் பயங்கர உட்கட்சி பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்குது, 1 2 கிடையாது. அப்போது நீங்கள் ஆட்சியில் இல்லைன்னு வச்சிங்க, இது எல்லாமே வெடித்து செதறும். அப்போ அது இன்னும் பெரிய பிரச்சனையாக மாறும். அதான் சொன்னேன் நான் திரும்ப திரும்ப, இவ்வளோ நாளாக மலர் பாதையில் வந்தீங்க, இனிமேல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 10 தோல்வி பழனிசாமி சொன்னீங்கல்ல, ஒரு தோல்விக்கு என்ன கதி ஆகிறீங்கன்னு. தோல்வியில் ஜெயிக்கிறது தான் ஆளுமை, தோல்வியில் நிற்கிறது தான் ஆண்மை. அதில் நம்ம பார்க்க தான் போகிறோம். இந்த இதில் வந்து கடுமையான ஒரு பரீட்சை எழுத போகிறாரு. நான் திரும்ப திரும்ப அதை பதிவு பண்ணுறேன். இப்போ கடைசியாக வந்து அதிமுகவுடைய இப்போ இருக்கக்கூடிய அந்த அவங்களுக்குண்டான பலமான கூட்டணியை பற்றியும் கொஞ்சம் லைட்டாக சொல்லிடுங்க. அதாவது இன்றைக்கி ஏற்கனவே என்டிஏ கூட்டணி இதெல்லாம் அமைஞ்சிடுச்சு. இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக டிடிவி வந்தார். இவர்கள் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால. இன்றைக்கி கூட ஒருத்தர் சொன்னார், தேமுதிக அங்கே போனதுனால இது தேமுதிக அங்கே இருக்கும் போது ஒரு பலங்கள்னு. அதிமுகவுக்கு இப்போ டிடிவி வந்த பிறகு இவர்கள் சொன்ன அதே நரேட்டிவ் பொதுமக்கள் மத்தியிலும் எல்லோரும் மத்தியிலும் அதிமுக பலமடைந்திருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து உருவாயிருக்குது. தேர்தல் அறிக்கை ப்ளஸ்ஸு நீங்கள் நல்லா பாருங்கள், சட்டசபையில் எங்களுடைய சாதனை இதுன்னு எதாவது சொல்ல முடிஞ்சதா? பல விஷயங்களில் அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு இதுவை சொல்ல முடியாத நிலைமை. இதில் காங்கிரஸ் இந்த கூட்டணி இன்னும் இவங்க ஆரம்பிக்கவே இல்லை. அவர்கள் ஆரம்பித்து போய்கிட்டு இருக்காங்க. 24ஆம் தேதி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறார். பலர் வேட்பாளர்கள் சொல்லி போய் வேலை செய்யுன்னு சொல்லிட்டாரு. இப்போ இங்கே இவர் பிரச்சாரம் அந்த மாதிரிலாம் போக போகிறாரு, மற்ற தலைவர்களும் போக போகிறாங்க. இங்கே இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கலை. இது முடியுது, இனிமேல் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை. இது எல்லாமே அதிமுகவுடைய வெற்றிக்கு சாதகமாக அமையும். ஒருவேளை காங்கிரஸ் இங்கே போயிட்டாலும் 25 தொகுதியோ 30 தொகுதியோ கொடுத்தாலும் எப்படி 2 பேரும் இணக்கமாக இனிமேல் வேலை செய்வாங்க? ஒருத்தர் கவுக்க தான் பார்ப்பாங்க. அப்படி போனாலும் விஜய் பிரிக்கின்ற அந்த வாக்குகள், ஆன்டி இன்கம்பன்சி, இது எல்லாமே உங்களுக்கு என்டிஏக்கு சாதகமாக திரும்பக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக வந்து கள நிலவரத்தை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.